விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னால இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கெட்ட பேர் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பாவம் பார்த்து நீங்கள் பண்ண விஷயங்களுக்கு எல்லாமே வச்சு சப்புன்னு அடி வாங்குவீங்க. தேவையில்லாமல் பாவம் பார்த்துட்டுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும். ஒருத்தர்கிட்ட பண்ண விஷயங்களுக்கு உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்கள் இந்த வீடியோ கால் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். நிறைய கஷ்டத்தை அனுபவித்து, துரோகத்தை அனுபவித்து, பல பேருக்கோட கெட்ட பெயர்கள் தேவையில்லாமல் நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் கெட்ட பெயர்கள் அனுபவிச்ச ராசி. பல பேர்த்துக்கிட்ட தப்பே பண்ணலனாலும் அடி உதை வாங்கி வாழ்க்கையில் பல கஷ்டத்தை தாண்டிய ஒரு ராசி. பண கஷ்டத்தினால, மன கஷ்டத்தினால, திருமண கஷ்டத்தினால, குழந்தைகள் பிரச்சனைகள்னால பல கஷ்டங்களை தாண்டி இப்போ தான் ஓரளவுக்கு ஆள்றா மனுஷன்டா அப்படின்னு வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்க கடவுள். அப்போவும் சின்ன சின்ன தடைகளும் தடங்கல்களும் தொழில் ரீதியான விஷயத்தில் நிறைய கந்திஷ்டிகளும் ஏற்பட்டு ஒரு மாதிரி உங்களை ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரியே ஒரு விஷயத்தில் நீங்கள் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்துகிட்ருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நன்மையாக மாறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. இந்த விருச்சிக ராசிக்கார மாதிரி யாராலையும் தைரியமாக இருக்க முடியாது. ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு விஷயத்தை பார்த்துட்டான் அப்படின்னா மறுபடியும் அதுக்கு போய் பண்ண மாட்டான். இதில் மாட்டிட்டு என்னடா பண்ணுறதுன்னு. ஆனால் இவன் அதை கற்றுக்குவான். இந்த இடத்துல தான் தப்பு நடந்துச்சு, அப்போ அந்த தப்பு நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு தைரியத்தோடு போய் செயல்படும். ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள்கிட்ட ரகசியங்களை பாதுகாப்பீங்க, உங்கள் ரகசியத்தை பாதுகாப்பீங்க. ஆனால் மற்றவனோட ரகசியத்தெலாம் அசால்ட்டாக எல்லாத்துக்கும் சொல்லிடுவீங்க. நம்பிக்கை வைத்தவர்களுக்காக எதையும் செய்வாங்க. ஒருத்தர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு விருச்சிக ராசிக்காரன் கையை பிடிச்சிட்டான் அப்படின்னா சாவர வரைக்கும் விருச்சிக ராசிக்காரன் அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். விருச்சிக ராசிக்காரனுக்கு ஆயுசு 100, நீண்ட ஆயுள் கொண்டவன். ஸோ விருச்சிக ராசிக்காரன் பொய் பேச மாட்டான். அதே போல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பான். அதே போல் கடின உழைப்பாளிகள். இந்த ஆள் உழைக்கிற மாதிரி எவனாலையும் உழைக்க முடியாது. ஐடியாலஜி பர்சன், ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்கு. 100 பேர் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான், இந்த ஒரு ஆள் போய் அதை ஒரு நாள் செஞ்சுட்டு வந்துடுவான். ஐடியாலஜி. ஆள் வச்சு வேலை வாங்குறதுல இவனை மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அந்தளவுக்கு இருக்கும். எளிதில் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் தோல்வியை ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. தலைமை பண்பு இருக்கும். மற்றவர்களோட மனநிலையை எளிதில் புரிந்து கொள்வாங்க. ஈஸியாக மற்றவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுடைய தலைமை பண்பு என்ன தெரியுமா? அதான் சொன்னால 10 பேர் 20 பேர்னால வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு திறன். அந்த திறன்லையும் இந்த டைம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை பார்ப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்களிடம் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். இவங்களோட பலவீனம் கோபம் அதிகம். இந்த கோபத்தினால ஒரு 3 மாத காலமாக, 3 மாதம் நீங்கள் பிறந்ததுலேருந்தே கோபத்தால் தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு 3 மாத காலமாக மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும். பிடிவாதம். குடும்பத்தில் பிடிவாதம் பிடிக்கலாம். ரோட்டில் போகிற வரவங்களாம் பிடிவாதம் பிடிக்க முடியுமா? அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பழி வாங்கக்கூடிய எண்ணம். ஒருத்தவங்களை ஒன்று செஞ்சிட்டான் அப்படின்னா ஒரு 30 வருஷம் கழித்து அவனுக்கு அந்த ஆப்பு நடக்குமான்னு பார்த்துட்ருப்பீங்க. உங்களால் அவனுக்கு ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்ப்பீங்க. இல்லையா வேறவனால் அதை செய்ய முடியுதான்னு யோசித்து பிளான் பண்ணுவீங்க. அதே போல் சந்தேக குணம் கொஞ்சம் அதிகம். கூட இருக்கிறவங்க மேலேயும் சந்தேகம், வேலையில் இருக்கிறவங்க மேலேயும் சந்தேகம், வீட்டுக்காரி மேலேயும் சந்தேகம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கணவன் மேலோ மனைவி மேலோ சந்தேகம் எழக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய திசாபுத்தி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. யாரையும் முழுமையாக நம்ப மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களையும் நம்ப மாட்டீங்க. மற்றவனை யாராவது தேர்ட் பர்சன் நம்புவீங்களா? மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரன் எப்போவுமே சொல்கிறது கிடையாது. 2026 தமிழ் புத்தாண்டுலாம் நடந்துச்சு. அதில் தொழில் எப்படி இருக்கும்போது, பண வரவு எப்படி இருக்கும்போது எல்லாமே பார்க்கலாம். 2026 தமிழ் புத்தாண்டில் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கடந்தாச்சு. அந்த மாதங்கள்லாம் கடந்து இப்போது 2026 தமிழ் புத்தாண்டுலேருந்து பார்க்கும்போது தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான, வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையுது. பெரிய லாபமானு கேட்டால் கிடையாது. ஓரளவுக்கு லாபம். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு லாபம். உங்கள் கடனை கட்டுற அளவுக்கு லாபம். உங்கள் கடனில் பங்கெடுத்துக்கிற அளவுக்கு லாபம். தொழிலில் பெயர் வருமா அப்படின்னு கேட்டால் நல்ல பேர் உண்டாகுது. அற்புதமான பெயர். அரசு சம்பந்தமான காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் சாதகமாக அமையுது. அதே போல் பழைய தடைகள் குறையுமான்னு கேட்டால் இந்த டைம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். பழைய தடைகள் குறையுது. பண வரவு. நிலம் தொடர்பான வருமானம் உண்டாகுது. நிலத்தின் மூலமாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நிலத்தின் மூலமாக ஏதாவது கை மாற்றி விட்றீங்க, நிலத்தின் மூலமாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நிலத்தின் மூலமாக வருமானம் உண்டாகுது. அதுவுமே உங்களுக்கு தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா பழைய தடைகள் குறைஞ்சி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், நிலத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நடத்துகிறீங்கன்னா அது கொஞ்சம் சாதகமாக அமையுது.
வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. செகண்ட் ஹேண்ட் வண்டியோ அல்லது புது வண்டியோ காரோ பைக்கோ ஏதோ ஒன்று வாங்குவீங்க. பழைய கடன்கள் குறையுது. பழைய கடன் பெரிய கடனாக இருக்குது இல்லை சின்ன கடனாக இருக்குது ஏதோ ஒன்று, அதில் முக்கால்வாசி கடன் 99% கடன் குறைஞ்சிருது. அடுத்து 2027 பிறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதை நான் அப்படியே அடுத்தடுத்து 12 நாளைக்கே நான் வந்து சொல்லிட்டே வரேன். அடுத்து குரு பயிற்சி பலன்னு பார்க்கும்போது, குரு பயிற்சி பலன் நான் தெளிவாக சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு பொருந்துறதில்ல. குரு பயிற்சி பலனை பொறுத்தவரைக்கும் உங்களோட தசாபுத்தி தான் தீர்மானிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரன் 12 கோடி பேருக்கு மேலே இருக்கான். எல்லாருக்குமே இது பலிக்கிறது இல்லை. ஏன் யூடியூப்பில் சொல்கிறது பலிக்கிறதா சார், எல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? கிடையாதுங்க. உங்களுக்கு ராசி மட்டும்தான் விரிச்சிக்கும். தசாபுத்தி வேறு, லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, நீங்களோட பிறந்த நேரம் பிறந்த ஊர் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய தற்போது பிரயாணித்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிகள் வேறு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே செயல்படும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. குரு பகவான் தரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா திருமணம், குழந்தை பாக்கியம், செல்வம், கல்வி, பதவி. இது வந்து குரு பகவான் தரக்கூடிய விஷயம். இது எல்லாமே பக்காவாக பொருந்தான்னு கிடைச்சா இப்போ கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகுது. திருமண பேச்சு முன்னேற்றத்தை கொடுக்குது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. தொழில் வளர்ச்சி உண்டாகுது. வெளிநாட்டு வாய்ப்பு உண்டாகுது. பதவி உயர்வு உண்டாகுது. இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பதவி உயர்வு கிடைக்குது. குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு பார்த்திங்கன்னா, செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் குரு பகவான் வழிபாடு, மஞ்சள் தானம், கடலை பருப்பு தானம், ஆசிரியர்களுக்கு உதவி. ஏதோ ஒரு ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. செய்யக்கூடாதது என்ன தெரியுமா? பெரியவங்களை அவமதிக்கக்கூடாது. குரு யார்? பெரியவங்க தான். உங்களை விட ஒரு மாதம் பெரியவனாக இருந்தாலும் சரி, தொழிலில் பெரியவனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் பெரியவனாக இருந்தாலும் அவனை வந்து அவமதிக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம். பொய் சொல்லக்கூடாது. குரு பகவானை பிடிக்காத ஒரு விஷயம் பொய். உங்களோட குருவுக்கு என்ன பிடிக்காது? சார் நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துட்டேன் சார், எங்கே நோட்டு மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார், பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஸோ பொய் சொல்கிறது குருவுக்கு பிடிக்காது. குரு பகவானுக்கு பிடிக்காத விஷயத்தில் அது ஒன்று. பண விஷயத்தில் பேராசை கூடாது. பேராசைப்படவே கூடாது. நீ எதுவும் நார்மலாக நினச்சினாவே ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். ஸோ பண விஷயத்தில் பேராசைப்படாதீங்க. திருமண யோகம் அப்படின்னு பார்க்கும்போது 2026 டு 2027 காலகட்டத்தில் திருமண தடை நீங்குதுங்க. நல்ல வரன் அமையுது. காதல் திருமண வாய்ப்பு சிலருக்கு இருக்குது. காதல் திருமணம்னா நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணியிருந்த பொண்ணோ அல்லது காதலுக்காக வெயிட் பண்ணி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எது எடுத்தாலும் அவசர முடிவு வேண்டாம். இதில் மெயினாக இந்த ராசிக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னா, பெண்களால் பெயர் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடனே நீங்கள் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க, எங்கே காட்டு, சேட்டை காட்டு, ஃபோன் காலை காட்டு அப்படிம்பாங்க. அப்படி இல்லையா, தேவையில்லாத ஒரு பெயர், ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க. குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல காலம். மருத்துவ சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் காலமாக அமையுது. குடும்பத்தில் குழந்தை சிரிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ குழந்தையினுடைய சிரிப்பு அதிகரிக்குதுன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்க போது, குழந்தைக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போது, குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ இது ஒரு நல்ல யோகம் தானே. அதே போல் தசாபுத்தி செக் பண்ணுங்கள். சார் தசாபுத்தி எங்கே சார் செக் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் கூட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். பிரபல ஜோதிடர் தான், அப்பாயின்மெண்ட் பேசுறது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது நீங்கள் ஆஸ்ட்ரோ விளம்பரமாக எடுத்துட்டாலும் சரி, ப்ரொமோஷன் எடுத்துட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். அதே போல் ராகு தசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்வினைகள் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் விருச்சிக ராசினால். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த தசாபுத்தி மட்டும் இல்லாமல் மற்ற தசாபுத்தியில் இருக்கிறவங்களுக்கு சில இன்டிமேஷன்ஸ் கொடுக்கும். அந்த இன்டிமேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பழிக்கும். ஒவ்வொருத்தருக்கு வச்சாலும் பழிக்காது, ஒவ்வொருத்தருக்கு ஈஸியாக பழிக்கும்ல. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படி வச்சிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தடை ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாத படபடப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கான்னு பாருங்கள். உங்களோட வீட்டுகளில் கருவண்டுகள் அதிகமாக சுற்றுதான்னு பாருங்கள். அதே போல் தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு சண்டைகள் நடந்திருக்கான்னு பாருங்கள். இது ஒரு மேட்டரே கிடையாது, ஆனால் அதுக்கெலாம் சண்டை போட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு பாருங்கள். திடீர் சின்ன சின்ன விஷயங்களில், வண்டி விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களை எதிர்பார்க்காம சில விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் மேஜிக் ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்களே செய்வினைகள் மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதை எடுப்பதற்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து கம்பல்சன் கிடையாது. உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். சிலருக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை இருக்காது, அவங்க நீங்கள் தவிர்த்துக்கலாம். இது வந்து கம்பல்சன் கிடையாது. ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். கீழே இருக்கிறது ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் அது உங்களுடைய ஐடியா தான். விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை சார் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் ஏமாற்ற வரலன்னா நீங்கள் அதை உங்களோட இது நீங்கள் விட்டுடலாம்.
அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் இருக்குது. விருச்சிக ராசிக்கு ஆக்சுவலாகவே வாகன யோகம் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, தொழில் வாகன யோகம் உண்டு. தொழிலுக்கான வாகனம் வாங்கலாம், தொழிலே வாகனம் சார்ந்து பண்ணலாம். ஆட்டோமொபைல்ஸ், வண்டி வாகனங்கள், கன்சல்டிங் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டினால் சில விஷயங்கள் இருக்குது, வண்டினால் சில அக்கப்போர்களும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கவனம்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்கிறது, இது என்னன்னு சொல்கிறது, ஒரு டிஸ்க்ளைமர்னு வச்சுக்கோங்களேன், எச்சரிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். இரவு நேர வேக ஓட்டம் தவிர்க்கணும். நைட் நல்லா இருக்குது சார், லைட் வியூலாம் நல்லா வேகமாக ஓட்டி பார்க்கணுன்னா தயவு செய்து இந்த டைமில் பண்ணாதீங்க, மாட்டிக்கிங்க. மது அருந்தி வாகனம் ஓட்டாதீங்க. விருச்சிக ராசிக்காரர் சொன்னால் கேட்க மாட்டான், பட்டு தான் திருந்தோம். அதனால் தயவு செஞ்சு இந்த டைம் நான் சொல்கிறேன் கேட்டுக்காங்க, மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்க. வாகன காப்பீடு புதுப்பித்து வச்சுக்கோங்க. அதாவது இன்சூரன்ஸு அப்பப்போ ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். வண்டி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு கண் உங்கள் எப்பயுமே இருக்கணும். எப்பயோ பண்ண தப்புக்கு இப்போ நீங்கள் மாட்டுவீங்க. எப்பயோ ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் சார், இப்போ கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி அடிக்கிறாங்க சார். சார் எப்பயோ ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன் சார், இப்போ கண்டுபிடிச்சி திட்டுறாங்க சார். அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார், ஏன் அப்போ பேசினேன் அப்படின்னு இப்போ திட்டுறாங்க சார். எப்பயோ ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்ணான், அதை சும்மா அதை நான் பெருசாக கண்டுக்கல, இப்போ ஹஸ்பண்ட் பார்த்துட்டு திட்டுறாரு அப்படிங்கிறவங்க. இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும். அதே போல் பெண்கள் மீது ஈர்ப்பு இல்லாத ஆண்கள், ஆண்கள் மீது ஈர்ப்பு இல்லாத பெண்கள், இது திருமணம் ஆனவங்களுக்கு நிறையா விஷயத்தில் நீங்கள் விஷயமா இருப்பீங்க. அப்படி இருக்கீங்களா, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு சார்ந்து சில விஷயங்கள் இங்கே கொடுக்குறாங்க. ஜோதிட ரீதியாகவும் சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு நினச்சிங்க தயவு செய்து பண்ண வேண்டாம். உங்களுடைய ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி அதுக்கான பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் 4 நாட்கள் புதிய செய்திகள் வரும், எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். இந்த எதிர்பாராத சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தையும் கொடுக்கும், சில விஷயத்தில் திகில் விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 4 நாட்கள் பண வரவு உண்டாகுது, குடும்ப ஆலோசனை உண்டாகுது. கடைசி 4 நாட்கள் சிறிய செலவுகள் உண்டாகுது, பயண வாய்ப்பு உண்டாகுது. பயண வாய்ப்புன்னா ஒவ்வொருத்தர் இப்படி சொல்கிறாங்க, சார் பயண வாய்ப்புன்னு நீங்கள் சொன்னதுனாலே நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம், நீங்கள் பிளானே பண்ணலாலும் உங்களுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு வர வைக்கும், அப்படி இல்லையா ஏதோ ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வர வைக்கும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயணம் போய்ட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நன்மைக்கான விஷயங்களாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சொல்கிறது தான், விருச்சிக ராசிக்காரன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவன் பார்ட்னர் தொழில் பண்ணுறான் அப்படின்னா பார்ட்னர் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன்னா திடீர்னு எப்படி வேணாலும் இவர் விருச்சிக ராசிக்காரர் மாறுவார். அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்னர் இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முதன்மையான விஷயம். விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பவர்கள் அத்தனை பேருமே ஒரு ஞானி மாதிரி. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கடவுளே சொல்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வினோதமான பிறவி இந்த விருச்சிக ராசி. சரி, இந்த விருச்சிக ராசிக்காரர் யார்கிட்ட சார் எச்சரிக்கையாக இருக்கணும்? விருச்சிக ராசிக்காரருக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசி யாராவது பாராட்டினாங்க அப்படின்னா அப்படியே வலிஞ்சிருவார், நெளிஞ்சிருவார். உங்களை மடக்கிறது உங்களை பாராட்டினா போதும். உங்களை புகழ்ந்தால் நீங்கள் அப்படியே இது பண்ணுவீங்க. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அதிகமாக புகழ் பெறவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. கடன் கேட்பவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள்கிட்ட யாராவது கடன் கேட்குறாங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரகசிய தகவல் கேட்பவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரகசிய தகவல்னால் என்ன, உங்கள்கிட்ட யாராவது தகவலோ ரகசியமாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. முதலீடு செய்ய அழுத்தம் கொடுப்பவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. முதலீடு செய்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் அதிக முதலீடும் போடக்கூடாது. ஒரு 6 மாத காலம் அதிக முதலீடுலாம் எதுலேயும் போய் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடாதீங்க. சும்மா அப்படியே கை மாற்றி வர மாதிரி அப்படி லைட்டாக பண்ணிட்டுலாமே தவிர பெரிய முதலீடுலாம் போடக்கூடாது. அதே போல் கந்திஷ்டி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் வந்தால் பொறாமை அதிகம் வரும். உங்களை பார்த்து அதிகமாக பொறாமப்பட்டவன் தான் உண்டு. உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களாம் கம்மி தான். இவனா இப்படி சுற்றி தான் திடீர்னு இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறவங்க தான் அதிகம். கந்திஷ்டி பாதிப்பு ஏற்பட்டதாக உணரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போவுமே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க தான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரன் ஞானி. அவனுக்கு கந்திஷ்டி இருக்கா இல்லையான்னு அவனே சொல்லிடுவான். அவன் உடம்புல ஏதாவது ஃபால்ட் இருக்கா இல்லையான்னு அவனே சொல்லிடுவான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ஆள். சாட் ஜிபிடியோட பெரிய ஆள் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள்லாம் கந்திஷ்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. ஸோ பரிகாரம் வாரம் ஒரு முறை கற்பூர தீபம் ஏற்றுங்க, எலுமிச்சை சுற்றி போடுங்க, பாரம்பரிய நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பண்ணுங்கள். துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், கந்திஷ்டி எல்லாமே நீங்கும். அப்பப்போ உங்கள் தொழில் செய்கிற இடத்துல பூசணிக்காய் உடச்சி போடுறது, எலுமிச்சை மரம் உடச்சி போடுறதுலாம் கொஞ்சம் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் நல்லது தான். பூசணிக்காய் உடச்சி வெளியே போடணும் அவசியம் இல்லை, கட் பண்ணி வாசலில் கூட வைக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லது தான்.
அதே போல் வணங்க வேண்டிய தெய்வங்கள்னால் சிவபெருமான். முக்கிய தெய்வங்கள்னால் சிவபெருமான் ஃபஸ்ட்டு, முருகபெருமான் செகண்டு, காலபைரவர் 3, துர்க்கை அம்மன் 4, ஆஞ்சநேயர் 5. ஸோ இந்த தெய்வங்கள்லாம் வழிபடும்போது மிகப்பெரிய சக்தி உண்டாகுது. அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டாகுது. அந்த நன்மைகள்னால பல பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான ஒரு விஷயம். செல்ல வேண்டிய கோயில்கள்னால் திருச்செந்தூர் முருகர் கோயில் ரொம்ப அற்புதமான கோயில், பழனி முருகர் கோயில். இந்த 2 ஸ்தலங்களுமே உங்களுக்கு ரொம்ப மேட்சான ஸ்தலம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். உண்மையாக இருந்தால் உண்மைன்னு சொல்லுங்கள். இதில் பழனி முருகர் கோயிலுக்கு ரொம்ப ஒரு ஆப்டாக நீங்கள் வந்து பொருந்துவீங்க. அடிக்கடி பழனி முருகர் வந்து உங்களை பார்க்கணுன்னு நீங்கள் வந்து போயிட்டு வருவீங்க. போயிட்டு வரதுக்காகவாது நான் போயிட்டு சார் போய் அந்த சாமி ஒரு டைம் அப்படி பார்த்தா ஒரு மனசு அப்படி திருப்தி ஆகும் சார், அந்த இடத்துக்கு போய் நின்று அப்படியே ஒரு ஈர்ப்பு இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயில் அடிக்கடி நீங்கள் வந்து கிரிவலம் சுற்றுறவங்களா இருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு டைமாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த கோயிலெலாம் உங்களை அடிக்கடி ஈர்த்து கோயிலை சுற்ற வச்சுட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த கோயிலில் ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர். இந்த கோயிலை பற்றிலாம் பேசணும், நிறைய பேசலாம். எல்லா கோயிலோட ஆகமவிதிப்படி சென்ட்ரலில் தலை இருக்கிற இடத்துல கருவறை இருக்கும் அப்படின்னா, இதயம் இருக்கிற இடத்துல கருவறை இருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மிகப்பெரிய மர்மங்கள் நிறைந்த சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மர்மங்கள் நிறைந்த கோயில். விருச்சிக ராசிக்காரர் எப்படி ஒரு மர்மமான ஒரு ஆளோ அந்த மாதிரி அந்த கோயில் மர்மமான ஒரு கோயில், அற்புதமான கோயில், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலெலாம் போயிட்டாங்க மிகப்பெரிய நன்மை நடக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை. தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னா, முழுக்க கருப்பு நிறது எந்த ஒரு அணிகலனையும் நீங்கள் அணிகிறது தப்பு. எப்போதுமே அணிவதை தவிர்த்துக்காங்க. இந்த டைம்லாம் இல்லை, முழு கருப்பு தயவுசெய்து முழு கருப்பு பயன்படுத்தாதீங்க. அதிர்ஷ்ட ரத்தினங்கள்னால் சிவப்பு பவளம், ரெட் கோரல்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. எப்பயும் மோதிரம் போடுங்க, வெள்ளியில் கலந்து போடுங்க. நீங்கள் தங்கத்தில் போடுறதோட வெள்ளியில் போடுறது ரொம்ப நல்லது. மஞ்சள் புஷ்பராகம்னு சொல்லுவாங்க, சரியான ஜோதிட ஆலோசனைக்கு பிறகு இதெல்லாம் போடுறது ரொம்ப நல்லது. ரத்தினம் அணுவதற்கு முன்னாடி தனிப்பட்ட ஜாதக ஆலோசனை அவசியம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரனுக்கு பொதுவான ஜாதகம் எப்படி செட் ஆகும், தனிப்பட்ட ஜாதகம் தான் செட் ஆகும். இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு வந்து ஒரு 60% தான் மேட்ச் ஆகிருக்கும். மீதி 40% உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசும். அதாவது உங்களுடைய கேட்லாக் தான் யூஸ் ஆகும். தொழில் பலன் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும், வாகன விற்பனை நல்லாயிருக்கும், கட்டுமானம் நல்லாயிருக்கும், பாதுகாப்புத்துறை நல்லாயிருக்கும், காவல்துறை நல்லாயிருக்கும், இராணுவம் நல்லாயிருக்கும், அரசியல் நல்லாயிருக்கும், மீடியா உங்களுக்கு அற்புதமாக பொருந்தும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க, வாகன விற்பனை, கட்டுமானம், பாதுகாப்புத்துறை, காவல்துறை, இராணுவம், அரசியல், மீடியா, இந்த தொழிலும் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தும். இந்த மாதிரி துறைகளில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பண வரவை பொறுத்த வரைக்கும் பழைய நிலுவையில் இருக்கிற பணம் எல்லாமே வரும். புதிய வருமான வாய்ப்பு உண்டாகுது, நிலம் சம்பந்தமான லாபம் உண்டாகுது, கூட்டு தொழிலில் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் இணையக்கூடிய நேரம், பெற்றோர் ஆசீர்வாதம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற சில விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க, உடனடி முடிவுகளை தவிருங்க, சேமிப்பு அதிகரிங்க, உடல்நலத்தை கவனிங்க, ரகசியங்களை எல்லார்ட்டையும் பகிர வேண்டாம், நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க, பெற்றோர்களை மதியுங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க, கடன் கொடுக்கறதுல கவனமாக இருங்க, தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. கண்டிப்பாக நன்மை பிறக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையுது. ஸோ அதனால் பொறுமையாக ஸ்டெப் எடுத்தாலும் நன்மை நடக்கும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த தகவலாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நிறையா பேர் சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கூட நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விவிஐபி ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணி பேசிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.